வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன். தோல்விகளின் செல்ல குழந்தை அவர். ஆம், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் தான் அவர். அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அதன் காரணமாக அவர் தோல்விகளின் செல்ல குழந்தையாக அழைக்கப்பட்டார். அவரின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று விடுதலை பிரகடனம். இன்றளவும் அமெரிக்க சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக இருக்கிறார். அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆபிரகாம் லிங்கன் முதலாக தேர்தலை சந்திக்கிறார். அதில் தோல்வியையும் சந்திக்கிறார். தோல்விகள் புதிதல்ல அவருக்கு, அதனால் துவண்டுவிடவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததும் அங்கே பிரார்த்தனை நடத்தி கொண்டிருந்த ஃபாதர், உங்களில் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள் என்றார். எல்லோரும் கையை தூக்க லிங்கன் மட்டும் பேசாமல் நின்றார். ஆபிரகாம், நீ எங்கே போவதாக உத்தேசம் என பாதிரியார் கேட்க, தோல்வி அடைந்திருந்த அந்த மனநிலையிலும் நான் செனட் உறுப்பினராக போகிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என புன்னகையுடன் ஆசி வழங்கினார் பாதிரியார். லிங்கன் ஒரு முறை பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த போது அவரை அவமானப்படுத்த எண்ணிய ஒருவர், திரு லிங்கன் அவர்களே, உங்களை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் அப்பா தைத்த செருப்பைத்தான் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். லிங்கனை அவமானப்படுத்திவிட்டாராமாம். ஆனால் அப்பொழுதும் ஆபிரகாம் லிங்கன் சிறிது கூட கோபமில்லாமல், நண்பரே, உங்களுக்கு நன்றி. இன்னும் நீங்கள் என் தந்தை தைத்த செருப்பை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என் தந்தையின் தொழில் நேர்த்தி எவ்வளவு என்பது எனக்கு புரிகிறது. ஒருவேளை அந்த செருப்பு பழுதாகி போனால் ஜனாதிபதி மாளிகைக்கு எடுத்து வாருங்கள், நான் சரியாக தைத்து தருகிறேன் என்று கூறினாராம். அந்த அளவு உழைப்பின் பெருமையை மட்டுமல்ல, எது அவமானம் என்பதையும் உணர்ந்திருந்தார் அந்த மகத்தான மனிதர். நாம் செய்யும் தொழிலோ இல்லை நம் தாய் தந்தை செய்கின்ற எந்த தொழிலுமே தாழ்வானது இல்லை. இதுபோல் கத்திக்கொண்டும் விரல் நீட்டி குறை கூறுபவர்களும் கூட்டத்தில் ஒருவனாக கீழே இருப்பவராக மட்டுமே இருப்பார்கள். முன்னேறி செல்லுங்கள், முன் நின்று தைரியமாக சொல்லும் அளவுக்கு. நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்பது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கையை தளரவிடாமல் லட்சியத்திற்காக போராடும் நம்மை போன்றவர்களுக்கும் தான். மேலும் ஒரு சுவையான செய்தி. ஆபிரகாம் லிங்கன் பள்ளி ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். தன் மகனை துவக்கப் பள்ளியில் சேர்த்திருந்தார் அவர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அந்த பள்ளி ஆசிரியருக்கு கடிதங்கள் எழுதினார். அதில் இருந்தவை: தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக்கொடுங்கள். பொறாமையிலிருந்து அவன் விலகியே இருக்கட்டும். வானப்பறவைகள், தேனீக்கள், சூரியன், பசுமையான செடிகள், மலர்கள் இவற்றை ரசிக்க அவனுக்கு கற்றுக்கொடுங்கள். பிறரை ஏமாற்றுவதை விட தோற்பது கண்ணியம் என்று கற்றுக்கொடுங்கள். சுய சிந்தனையில் நம்பிக்கை கொள்ள சொல்லுங்கள். மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் உறுதியானவர்களிடம் உறுதியாகவும் நடந்து கொள்ள கற்றுக்கொடுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தட்டும். அளவுக்கு அதிகமாய் இனிமையாக பேசுபவர்களிடம் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து நின்று போராடி நிறைவேற்ற அவனை பழக்குங்கள்.
எவ்வளவு அழகாக அந்த ஆசிரியருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தன் மகன் எப்படி வளர வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார் பாருங்கள். நமது குழந்தைகளும் இப்படித்தானே வளர வேண்டும். இவையெல்லாம் கற்றுத் தெளிந்தால்தானே இந்த உலகத்தில் வாழ்வது என்பதை விடவும் சர்வைவல் என்று ஒரு விஷயம் உள்ளதே, அதை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் நமது குழந்தைகளும் தனித்திறமையுடனும் தோல்வியை கண்டு துவளாமல் இருக்கவும் இவை அனைத்தையும் நாமும் கற்றுக் கொடுப்போம். நம்மை சுற்றி உள்ள வானப் பறவைகள், தேனீக்கள், சூரியன், பசுமையான செடிகள், மலர்கள், இவை அனைத்தையும் ரசிக்க சொல்லிக் கொடுப்போம். இறுதியாக ஒரு விஷயம், 1863 லிங்கன் ஆற்றிய கெட்டிஸ்பர்க் பேருரையில் அவர் கூறியது, விடுதலை உணர்ச்சியுள்ள ஐக்கிய அமெரிக்காவை பாதுகாப்பதற்கே இந்த உள்நாட்டுப் போர் நடத்தப்படுகிறது. எல்லா மனிதரும் சமத்துவ நிலையில் படைக்கப்பட்டவர் என்னும் உன்னத வாசகம் மேற்கொள்ளப்படுகிறது. மக்களுக்காக அரசாங்கம், மக்களால் ஆளப்படும் அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம் என்னும் வாக்கு மொழிகள் இந்த உலகத்தில் இருந்து என்றைக்கும் அழிந்து போகா என்றார் அவர். ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். உலகுக்கு எடுத்துரைத்த ஒரு மாமனிதன். தோல்விகளின் செல்ல குழந்தை எந்த இடத்திலும் துவண்டு விடாமல், அவருக்கும் தற்கொலைக்கான எண்ணங்கள் வராமல் இல்லை, வந்ததாம். ஆனாலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு டாலர் தேசத்தின் 16வது அதிபராக ஆனார். மகத்தான மனிதர்களின் பட்டியலில், வரலாற்றில் அவருக்கென ஒரு இடத்தையும் உருவாக்கி கொண்டார். எப்பொழுதும் தயாராகவே இருங்கள். வாய்ப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் கதவை தட்டலாம் என்றார். நாமும் தயாராகவே இருப்போம் அனைத்து வாய்ப்புகளுக்காகவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.